ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆவே ட்ரீம்ஸ். இந்த வீடியோவில் எங்கள் சர்ச்சில் ஜூப்ளி இயர் இனாக்ரேஷன் மாஸ் செலிப்ரேட் பண்ணாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஜூப்ளி இயர்னா என்ன? யூஸ்வலாக நம்ம 25 இயர்ஸ் 50 இயர்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுறத ஜூப்ளின்னு நம்ம லைஃப்பில் செலிப்ரேட் பண்ணுவோம். அதை தான் வேட்டிக்கன்ல இருந்து போப் ஃப்ரான்சிஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2025 ஜூப்ளி இயர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை ரோமில் இருக்கிற ஹோலி டோர்ஸ் புனித கதவுகளை போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் திறந்து வைத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இனாக்ரேஷன் தான் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா சர்ச்லையும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜூப்ளி அப்படிங்கிற வேர்ட் ஹீப்ரூ லாங்குவேஜில் ஜோபல் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்தது தான். இதோட மீனிங் என்னன்னா ரேம்ஸ் ஹார்ன்னு சொல்கிறாங்க, அதாவது ஆட்டுக்கொம்பு. இந்த ஜூப்ளி இயரை 1300 போப் 8th போனஃபேஸ் அப்படிங்கிறவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஜூப்ளி இயரை 100 இயர்ஸ் ஒன்ஸ் 50 இயர்ஸ் ஒன்ஸ் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அப்போ இருந்த போப்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக போப் செகண்ட் பால் அப்படிங்கிறவங்க தான் 1470 25 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த ஜூப்ளி இயர் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஜூப்ளி இயர் 2000 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ 2025 தான் இந்த ஜூப்ளி இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த ஜூப்ளி இயர்க்குன்னு கூட ஒரு லோகோ டிசைன் பண்ணியிருக்காங்க. பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், அதாவது எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அதான் இந்த ஜூப்ளி இயரோட தீம். இந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் தெரியுதுல, அது எதை மீன் பண்ணுதுன்னா நம்ம தான், மக்களை தான் அப்படி காட்டியிருக்காங்க. அது என்ன சிம்பிள்னா, ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ஜூப்ளி அப்படிங்கிற வேர்ட்க்கு மீனிங் வந்து ரேம்ஸ் ஹார்ன், அந்த ஆட்டுக்கொம்பு, அதை தான் மக்களாக காட்டியிருக்காங்க. அந்த கிராஸை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, லைட்டாக பெண்டாகி இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே கூட பார்த்தீங்கன்னா சி வேவ்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இதில் இருந்து மொத்தமாக என்ன சொல்ல வராங்கன்னா, உலகத்தில் வாழும் மக்களுக்கு எவ்வளவு சவால்கள் போராட்டங்கள் வந்தாலும் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த சிலுவையை தாங்கணும். அந்த கிராஸ்ல கீழே கூட ஒரு நங்கூரம் மாதிரி போட்டிருக்காங்க, மக்கள் எல்லோரும் கடவுளின் பெயரால் ஒன்று கூடட்டும். அதான் இதோட எக்ஸாக்ட் மீனிங். இந்த இனாக்ரேஷன் மாஸ் எங்கள் சர்ச்லையும் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இதை ஒரு சின்ன ப்ரொசஷனோட ஸ்டார்ட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா ஜூப்ளி இயரோட பேனர், அப்புறம் மேரி, ஜோசப், பேபி ஜீசஸ், ஏஞ்சல்ஸ் மாதிரி சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் ட்ரெஸ்அப் பண்ணி வந்திருந்தாங்க. அதில் பேபி ஜீசஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்லோ பாய்க்கு தான் போட்டு விட்டுருந்தோம். எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ப்ரொசஷனில் 25 பேர் விளக்கு ஏற்றிட்டு வந்தாங்க. 25 இயர்ஸை மீன் பண்ணுறதுக்கு தான் இந்த 25 விளக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் ப்ரொசஷன் முடிஞ்சு சர்ச் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூப்ளி இயர் பற்றி ஒரு இன்ட்ரோ ரீட் பண்ணாங்க. அந்த இன்ட்ரோ நான் தான் ரீட் பண்ணேன். அப்புறம் சர்ச் உள்ளே என்டர் ஆனதும் 25 பேரும் கொண்டு வந்த விளக்க அங்கே ஒரு வாழை மரம் மாதிரி ரெடி பண்ணி அதில் ஸ்டாண்ட்லாம் வச்சுருந்தாங்க. அதில் அந்த விளக்கு கொண்டு போய் வச்சாச்சு. அப்புறம் மாஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாஸ் ஒரு 1 to 1.5 ஹவரில் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சர்ச்லேயே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் அவங்க கூடலாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.